ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமானர் யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தால எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தர் கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நம்ம எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோதேஹான். ஷபாத் ஷலோம் கோதேஹான். ஷபாத் ஷலோம் கோதேஹான். ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 60வது வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 60வது வசனம். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். மறுபடியுமாக, உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். கண்களை மூடி அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருப்பவரே, ஒருவரும் காணக்கூடாதவரே, பரிசுத்தரே, மகத்துவம் உள்ளவரே, மகிமை நிறைந்தவரே, கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரரே, மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவாம், எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாம், எங்கள் நேச மணவாளராம், எங்கள் ஆத்தும நேசராம், சீக்கிரமாய் வரப்போகிறவராம், ஒரே பேரான பிதாவின் குமாரனான எங்கள் யெஷுவா ஹமஷியாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாக வருவதாக. எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களை தாழ்த்தி இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களாகிய ஆத்துமா சரீரம் அனைத்தையும் நீர் மாத்திரமே ஆட்கொண்டு ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். வருகையிலே நாங்கள் கரைத்திலே பிழை அற்றவர்களாக எடுத்துக் கொள்ளப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை நீர் தாமே சாட்சி உள்ளவர்களாக இருக்கும்படி வழி நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவரே மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவர், வல்லவர். இந்த வேலையில நம்முடைய ராஜா நம்முடைய ராஜாவை இந்த நாளிலே வாழ்த்தும்படியாக, அவர் ஒருவரே தேவன், அவரை தவிர ஒரு தேவனும் அல்ல. அவரே, அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக வருவதாக என்று இந்த வேளையில நாம் அவரை புகழ்ந்து, நம் ராஜாவை புகழ்ந்து துதித்து, ஜபத்தோடு துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு இந்த நாளிலும் அவரை நோக்கி சும்மா இஸ்ராயேல் என்று துதிக்க போகிறோம். ஆமென். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேinu அடோனாய் எல்கான் பாரு ஷெம் கிவோன் மாலுடோ leolam baem.
உயர்ந்த தெய்வமே, உம்மை முழு இருதயத்தோடு ஆராதிக்கும்படியாக வேதத்தை மொழியிலே ஆராதிக்கும்படியாக இந்த பாடலை எழுதியிருக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. நீரே மகிமைக்கு கனத்திற்கு உரியவர். எங்களுடைய தேவன் எத்தனை பெரிய தேவனாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஹல்லேலூயா. மக்கே துதி. நன்றி ராஜா. நாம மகிமைப்படுவதாக.
வேதாகமத்தின் மொழியிலே தேவனை துதிப்பது எத்தனை இன்பமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நின்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். ஆமென். அவர் நம்ம எப்பொழுதும் மறவாமல் நம்முடைய நினைப்பாகவே இருக்கிற தெய்வம் அவர் ஒருவரே. ஆகவேதான் நமது நாளிலே மனதார நன்றி சொல்லும்படியாக நம்முடைய ராஜனை நோக்கி இந்த வேலையில மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்லுவேன் என்று இந்த வேலையில நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஒரு மனதோடு இந்த வேலையில நன்றியுள்ள இருதயங்களாக இந்த வேலையில நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கடந்து வருவோம். ஹல்லேலூயா. எங்களை எப்போதும் ஆதரிக்கின்ற தேவனே, எங்களை ஒருபோதும் மறவாத தேவனே, இரவும் பகலுமாக எங்களை நினைத்தவரே, எங்களுக்காக ஜீவனையும் மாறாமல் தந்த எங்களை ஆசீர்வாதமே உமக்கே நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லேன். இரவும் பகலும்
அவர் சிறந்தவர், அவர் அற்புதர், அவரே நம்மை எப்பொழுதும் வழி நடத்துகிற தெய்வம். அவரை நம்பி நாம் வரும் பொழுது நாம் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்துல பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? தேவன் தாமே அவரை 2 விதமான பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தது போல அவர் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி என்றால், வேதாகமத்திலே 2 ஏற்பாடுகளை தந்து அதை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆகவே அடுத்த வேளையில நாம் அவரை துதிக்க போகிறோம். அவருடைய தயவோ என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகுவதில்லை. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. இருவழியாய் நடந்து வந்தேன், இருவழிவாரங்கள் எனக்கு தந்தீர். இருவழியாய் நான் நடந்து வந்தேன், இருவழிவாரங்கள் எனக்கு தந்தீர். இலாஹே 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 உம்மை துதிப்பேன். இலாஹே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்ற நம்மை, கண்ணீரோடு சேர்ந்த நம்மை அவரை கரப்பிடித்து வழிநடத்துகிறேன். ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்து இழந்துட்ட யாவையும் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணினவர் ஒருபொழுதும் அழியவில்லை. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலத்திற்கு எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலத்திற்கு எனக்காக இறங்கி வந்தீர். உந்தன் படுக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உந்தன் படுக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். இலாஹே 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 உம்மை துதிப்பேன். இலாஹே 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 உம்மை துதிப்பேன். வேண்டியதெல்லாம் விடை பெற்ற போதும் ஆண்டவரே, வேண்டியதெல்லாம் எங்களுக்கு தந்து இதயம் பரதேசியாய் நாங்கள் தங்கிய இடத்தை சுதந்திரமாக மாற்றித் தருகிற நல்ல தெய்வமே. மகிமை உண்டாவதாக. உடைய ராஜ்யத்தை எங்களுக்கு தர வல்லவரே, உங்களது சமூகத்திலே படைக்கிறோம். வேண்டியதெல்லாம் இடைப்பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் இடைப்பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினேன், சுதந்திரமாக மாற்றித் தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினேன், சுதந்திரமாக மாற்றித் தந்தீர். இலாஹே 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 உம்மை துதிப்பேன்.
எமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் துதியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்ட எங்கள் நல்ல தகப்பனே உமக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹாமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையில, இந்த அருமையான ஓய்வு நாள்ல எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துற நாள்ல எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் நிஜமான யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு கோடி நன்றி. இன்றைய ஓய்வு நாள் வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? இன்றைய ஓய்வு நாள் வார்த்தையை பகிரும்படியாக டேவிட் பிரதரை அழைக்கிறேன். அல்லேலூயா. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாள் கழிச்சு உங்களுடைய முகத்தை மறுபடியும் பார்க்கும்படியாக கர்த்தருக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய பாதிப்புக்குள்ளா இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, சரியா சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, உடுத்தி கொள்றதுக்கு உடை கூட கிடையாது. பணக்காரங்களா இருந்தவங்க ஒரே நாள்ல தன்னுடைய வீடு எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நடுத்தரில் வந்துட்டாங்க. இதெல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளூர்ல 2 மாடி கட்டணும், அப்படியே தண்ணி வெள்ளத்துல அடிச்சுட்டு போகுது. சோ இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்மள எந்த நீதியும் கிடையாது. நம்ம எவ்வளவு உத்தமனா இருக்கிறோம், நம்முடைய நீதி நிமித்தமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறாரா? கிடையாது. சுத்த கிருபையினாலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். எனவே நாம் மூச்சுள்ள ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது இல்லையா? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயானாக்க என்ன அர்த்தம்னா கர்த்தரை நீங்கள் துதிங்கள் அர்த்தம். அல்லேலூயா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தரை நான் துதிக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாள்ல நம் வேதத்தின் பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். தோரா பகுதிகளை தியானித்து வருகிறோம் இல்லையா? போன வாரம் என்ன தோரா பகுதி தியானித்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. என்ன தலைப்பு? இனிமேல் டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். தலைப்பு நம்ம சும்மா அப்படியே கேட்டுட்டு போயிடாம வேத வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது இல்லையா? ஏன்னா கடைசி காலமா இருக்கிறது. வசனம் கிடைக்க கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. வசனத்துக்கு பஞ்சம், பைபிளுக்கு பஞ்சம் வரப்போகுது. எனவே அந்த காலகட்டத்துல தேடினாலும் கூட கிடைக்காது. வசனத்தை பிரசங்கிக்க கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்களாம், கிடைக்காது. ஆனால் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம ஆதாயப்படுத்தி சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? திறந்த ஹிருதயத்தோடு கூட ரிசீவ் பண்ணிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் உள்ள இருக்குதோ அவ்வளவுக்கு நம்ம வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லாக மாறும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருக்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனுஷனுடைய அவருடைய செய்கை எல்லாம் வாய்க்கணும்னா எப்பவுமே கிரீனிஷா இருக்கணும். ஒரு மரம் எப்பவுமே பசுமையா இருக்கணும்னாக்க எப்படி இருக்கணும்? அந்த மரத்துக்கு தண்ணி வேணும். நீர்கால் பக்கமா இருந்ததுன்னா, தண்ணி எப்பவுமே இருந்ததுன்னா அந்த மரம் எப்படி இருக்கும்?
செழிப்பாக ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். அதே போல இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும்னா ஒரே வழி எது? இந்த நீர்க்காலம் சொல்லப்படுகிறதான கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை. இயேசுவா என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போதுதான் தைரியமா சொல்லிக்கலாம் நான் கிறிஸ்தவன். அதுதான் அடையாளம், இயேசுவாவுடைய வார்த்தை நமக்குள்ள இருப்பது. எனவே எதை நாம் பெற்றுக்கொள்றோமோ இல்லையோ, இன்னைக்கு உலகம் ரொம்ப வேகமா சென்று கொண்டு இருக்கிறது. அசுத்த காரியங்களை நமக்குள்ள புகுத்துவதற்கு உலகத்தில் இருக்கிற நிறைய மீடியாக்கள்லாம் ரெடியா இருக்கு. வாட்ஸ்அப் திறந்தாலும், பேஸ்புக் திறந்தாலும், டிவியை திறந்தாலும் என்னென்ன ஜங்க் இருக்குதோ உலகத்துல அதெல்லாம் நமக்குள்ள உட்புகுத்துறதுக்கு உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சாத்தா ரெடியா இருக்காங்க. ஆனா அது எல்லாவற்றிலிருந்து முக்கியமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள உட்புகுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. எது தேவையோ அது இன்றைக்கு குறைபாடா இருக்கிறது. மற்ற தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய சுத்திலும் ஈஸியா டெம்ப் பண்ணக்கூடிய படியா இருந்தா பைபிள் சொல்லுதுல்ல, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு. நரகத்துக்கு போற வாசல் ரொம்ப ப்ராடா இருக்கு, ஹைவே மாதிரி இருக்குது. என்ன சொல்றது, விஸ்தாரமா போகலாம் ரிலாக்ஸ்டா. ஆனா பரலோகத்துக்கு போகிற வாசல் மிகவும் குறுகிய வாசலா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த குறுகிய வாசல நடக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணிருக்கார்? நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இந்த நாளுடைய வார்த்தைக்கு நேரம் போன வாரம் நம்ம தியானித்து தான் அந்த செய்தி என்னன்னா, வயசை இல்லையா, வயசை and he went, பின்பு அவர் சென்றார் என்று சொல்லியிருக்கோம். யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் பார்த்தோம், அதாவது நிறைய காரியங்கள் மத்தியில சொல்லியிருந்தார். ஓகே, ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். ஓகே, ஒரு கம்பேரிசன் சொல்லியிருந்தார் இல்லையா, கிணற்றை பத்தி ஞாபகம் இருக்கா? பழைய பாட்டுல ஒரு சம்பவம் மாத்திரம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருந்த சிமிலாரிட்டி. முதல்ல கிணற்று அருகே ரெபேக்கால பார்க்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கிணற்று அருகே ராகேல பார்க்கிறாங்க. யாக்கோபு கிணற்றினுடைய இதை திறக்கிறாரு, ராகேல் அங்க காட்டுறாங்க. ஒரு ஹீரோயிக் ஆக்ட் ஒண்ணு நடக்குது. அதே மாதிரி தண்ணீர் இடையில அங்க ஒரு மாற்றம் உண்டாகுது. அதே போல பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது மோசேனுடைய காலத்துல என்ன நடக்குது, அதே மாதிரி சிப்போரால் தண்ணீரை திறந்து அங்க ஒரு ஹீரோயிக் ஆக்ட உண்டு பண்ணி என்ன பண்றாங்க, அந்த இடத்துல மோசேனுடைய ஒரு காரியம் அங்க வெளிப்படுகிறது. கடைசியில புதிய பாடல பார்க்கும்போது யெஷுவாவை என்ன பண்றாரு, சமாரி ஸ்திரீ கிட்ட நான் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை குடிச்சாக்க என்ன பண்ண மாட்டேன், ஒரு காலம் தாங்கப்படைய மாட்டேன். இது எல்லாமே எதை நமக்கு எதுக்கு நேரம் நம்மள வழிநடத்தி வருதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை, ரூஹ் ஹகதோஷ், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள்ள நமக்கு ஞாபகப்படுத்தி வருது. ஓகே, and he went போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னா, வைஷ்லாக், பின்பு அவர் அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, பின்பு அவர் அனுப்பினார். யார் அனுப்பினார்? யார் அனுப்பினார்? ஈசாக்கு அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல். நம்ம யாரை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம்? அடுத்த வாரத்துல இருந்து என்ன, இனிமே எல்லா மெசேஜ் கேள்விகளா தான் இருக்கும். யாக்கோபை அனுப்பினார். அங்க இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, யாரை அனுப்புறார்? யார் அனுப்புறா? யாரை அனுப்புகிறார்? யாக்கோபு குறிச்சு தியானிக்கிறோம் இல்லையா? யாக்கோபு என்ன பண்றாரு, தூதர்களை, அதாவது மெசஞ்சர்ஸ் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு, மலகீம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. யாக்கோபு என்ன பண்றாரு, மலகீம அனுப்புறாரு. இங்க நடக்கிற சம்பவங்களை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். மெசோரிட்டிக் டெக்ஸ்ட் பிரகாரமாக 7 பிரிவாக இந்த தோரா பகுதி பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பிரிவு, யாக்கோபு என்ன பண்றாரு, செய்தியாளர்களை அனுப்புகிறார். யாருக்கு அனுப்புறாருன்னா, ஏசாவுக்கு அனுப்புறாரு. ஏசா யாரு? யாக்கோபுடைய தகப்பன், அப்படிதானே? அண்ணன், வெரி குட், கவனிக்கிறீங்க. ஓகே, ஏசாவுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்கன்னா, நான் வீட்டுக்கு திரும்ப வரப்போறேன். நான் இங்க வந்தேன், லாபானுடைய வீட்டுல தங்கி இருந்தேன், மாமாவுடைய வீட்டுல தங்கி இருந்தேன். கர்த்தர் ஆசீர்வதித்தார், நான் திருமணம் செய்து பிள்ளைங்களாம் பெற்று நான் திரும்ப வீடு வரப்போறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் என்ன பண்றாரு, அனுப்புகிறார்.
மெசேஜ் அனுப்பின உடனே அந்த மெசேஜர்ஸ் எல்லாம் வேற ஒரு மெசேஜ் அங்கிருந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? இந்த மெசேஜ் கேட்ட உடனே ஏசா என்ன பண்றாரா? 400 பேரை திரட்டிக்கிட்டு ஏசா உன்னை பார்க்க வராரு அப்படின்னு ஒரு மெசேஜ் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, சும்மான ஒரு சகோதரனை பார்க்கறதுக்கு எதுக்கு 400 பேரை கூப்பிட்டு வர போறாங்க? இப்ப 400 பேர் கூப்பிட்டு வரதுக்கான ரீசன் என்ன? யாக்கோப அவ்வளவுதான், யாக்கோபோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் எடுத்துட்டு போனது? யாக்கோபு எடுத்துட்டு போனார்ல. அதனால ஏசாவுக்கு கோபமா இருந்தது. தகப்பனுடைய துக்க நாட்கள் முடிந்த பிறகு நான் என்ன பண்ணுவேன்? யாக்கோபை கொன்று போடுவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணது நிமித்தமா ரெபெக்கால் என்ன பண்ணாங்க? அவசரமா தயார் பண்ணி லாபான் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. திரும்ப வரப்போறான்னு நினைச்ச உடனே என்ன ஆகுது? திரும்ப அவர் ஆயத்தமாகறார். இன்னொரு ரீசன் என்னன்னா, அங்க லாபானுடைய வீட்டில இருந்து அவர் எப்படி வராரு? யாக்கோபு சொல்லிட்டு வரல, சொல்லாம என்ன பண்ணிடுறாரு? கிளம்பி வர்றாரு. அப்போ யாக்கோபு ஏசாவுக்கு மைண்ட்ல என்னன்னா, நீ எப்படி என்ன ஏமாத்திட்டு போனியோ அதே மாதிரிதான் என்ன பண்ணிட்ட? லாபானையும் ஏமாத்தி அவங்கிட்ட இருந்த மனைவி பிள்ளைங்க ஆடு மாடுகள் என்ன பண்ற? கொள்ளை அடிச்சுட்டு வரன்றதான ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் ஏசாவுக்கு யாக்கோபை குறித்து இருக்கிறது நிமித்தமாக, நீ இப்படியே தான் இருக்கிற, ஏமாத்துறவனாவே இருக்கிற, எல்லாருடைய காலையும் பிடித்து இழுக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறார் சொல்லி நினைத்து என்ன பண்றாரு? அவர் எதிர்கொண்டு யாக்கோபையும் நிர்மூலமாக்க வேண்டும், அவனோடு போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்லி 400 பேரை கொண்டு வருகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் முன்னாடி. ஆபிரகாம் 300 பேரை கொண்டு என்ன பண்றாரு? 5 ராஜாக்களை வீழ்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? இது முதல் பகுதி. 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம். அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த விஷயத்தை கேட்ட உடனே யாக்கோபு என்ன பண்றாரு? ஏசாவுக்கு வெகுமதிகள் அரேஞ்ச் பண்றாரு. ஏசாவை ப்ளீஸ் பண்ணும்படியாக, ஏசாவுடைய கோபத்தை தணிக்கும்படியாக என்ன பண்றாரு? ஏசாவுக்கு கிஃப்ட்ஸ் ரெடி பண்றாரு. முதல்ல ஒரு பேட்ச் கிஃப்ட் போகுது, அதுக்கு ஒரு வேலைக்காரனை நியமிக்கிறாரு. அடுத்தது பின்னாடி ஒரு பேட்ச் கிஃப்ட் போகுது. இப்ப ஏசா கோபத்தோடு வரும்போது அந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கும்போது அந்த வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க ஏசாட்ட? இதெல்லாம் யாருக்குன்னு கேட்கும்போது, என் எஜமானாகிய யாக்கோபு ஏசாவுக்கு அனுப்புகிறதான வெகுமதிகள், கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் மேலன்னா உங்களுக்கு யாருன்னா உங்க மேல கோபமா இருந்தாக்கா அவங்க கோபத்தை எப்படி தணிப்பீங்க? அவங்களை ப்ளீஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா அவங்களுடைய கோபம் தனியும் இல்லையா? சோ ஒரு சாரி கார்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், அந்த மாதிரி தான் என்ன பண்றாரு யாக்கோபு? ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான் பண்றாரு ஏசாவுடைய கோபத்தை தணிக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, 2வது பகுதியில ஒரு மனிதனோடு கூட என்ன பண்றாரு? போராடுகிறார் சொல்லி நம்ம பார்ப்போம். தன்னுடைய எல்லா மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் அனுப்பிட்டு அந்த யாபோக் அப்படின்றதான் அந்த ரிவருக்கு பின்னாடி அவர் தங்கியிருந்து ஒரு மனுஷனோடு கூட, ஒரு ஏஞ்சலோடு கூட போராடுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது யாரு நமக்கு நல்லா தெரியும், யேசுவா, தியோபனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ போராடி அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அந்த இடத்துல இருந்து யாக்கோபனுடைய எல்லா விஷயங்களும், நிறைய விஷயங்கள் மாறுகிறது நம்ம பார்த்துக்கோம். ஓகே, அடுத்தது 3வது பகுதியில் என்ன நடக்குதுன்னா, யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கிறாங்க. சோ இந்த கோபம் எல்லாம் தனிச்சு கொஞ்சம் கொஞ்சமா யாக்கோபு கிட்ட வரும்போது என்ன ஆயிடுது? அன்பு நிரம்பிடுது. சோ 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க? கட்டி பிடிச்சு ஒன்ன ஒப்புரவாகி என்ன பண்ணிடுறாங்க? அந்த கோவம் எல்லாம் மறைஞ்சிடுது. நீ என்னோட கூடயே வா, நான் உன்னோடு கூட வருகிறேன்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்றாரு, இல்ல இல்ல குழந்தை குட்டிங்களாம் வச்சிருக்கேன், நான் கொஞ்சம் ஸ்லோவாக வருவேன், நீங்க முன்னாடி போயிருங்கன்னு சொல்லிட்டு ஏசாவை அனுப்பி விடுகிறார். ஓகே, 4வது பகுதி. யாக்கோபு ஏசாவை அனுப்பிவிட்டு தன் குடும்பமாக போய் ஷெக்கேம்ல தங்கி இருக்கிறார். ஷெக்கேம் என்கிறதான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். 5வது பகுதியில பார்க்கும்போது இந்த ஷெக்கேம் இடத்துல தங்கி இருக்கும் பொழுது தீனால் என்ன பண்ணப்படுகிறாள்? கற்பழிக்கப்படுகிறாள். தன்னுடைய சகோதரிகள்ல ஒரே சகோதரி தான் இல்லையா? 12 பேருக்கு ஒரே ஒரு சகோதரி. சோ அவள் என்ன பண்ணப்படுகிறார்? கற்பழிக்கப்படுகிறார். அதுக்காக என்ன பண்றாங்க? ஷெக்கேம்ல சிமியோனும் லேவியும் பழி வாங்குகிறார். சோ அந்த முழு கிராமத்தை என்ன பண்ணிடுறாங்க? அவங்க அழித்து விடுகிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியா 6வது பகுதியில
ராகேலுடைய மரணத்தை குறித்து பார்ப்போம். ராகேல் பயணப்பட்டு வரும்போது என்ன பண்ணிடுறாங்க? செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பகுதியில ஈசாக்கனுடைய மரணத்தை குறித்து பார்ப்போம். ஈசாக்கும் மரித்து போய்விடுகிறார். ஈசாக்கு மரித்த பிறகு யாக்கோபும் ஏசா 2 பேரும் என்ன பண்றாங்க? சேர்ந்தவரை அடக்கம் பண்ணுறாங்க. 7வது பகுதி, கடைசி பகுதி நம்ம பார்க்கும்பொழுது ஏசாவினுடைய வம்ச வரலாறை குறித்து பைபிள்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. ஏசாவின் வம்சத்துல வழியில வந்ததான அரசர்கள், பிரபுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது 7 பகுதிகளை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கணும்னா பைபிள முதல்ல இந்த தோரா போர்ஷனை நம்ம வாசிக்கணும். ஒவ்வொரு முறையும் இந்த ஓய்வு நாளுக்கு முன்னாடி இந்த தோரா பகுதியை வாசிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கும் போது நமக்கு சொல்லும் போது மெசேஜ் நம்ம கேட்கும் போது சொல்ற காரியங்கள் நல்லா புரியும், நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வாய்ஸ்லாக் என்றதான் இந்த தலைப்புக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த சம்பவம், இந்த தலைப்பு நடக்கக்கூடிய வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 23 வருடங்கள். எதுல இருந்து அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து லாபானுடைய வீட்டுக்கு போனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் எத்தனை வருஷம், இடைப்பட்ட காலங்கள் எத்தனை வருஷம் பார்க்கும்போது 23 வருடங்கள். எத்தனை வருஷம்? 23 வருஷம். இந்த 23 வருஷங்கள்ல தான் இந்த எல்லா சம்பவமும் நடக்கிறது. யாக்கோபு கிளம்பி போனதுல இருந்து ஈசாக்கினுடைய மரணம் வரை. ஓகே, நம்முடைய முற்பிதாக்களை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய யாரா நம்முடைய முற்பிதாக்கள்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்க எல்லாரும் நம்ம முற்பிதாக்கள் என்று சொல்லி சொல்றோம். இந்த முற்பிதாக்கள் 3 பேரும் யாரை குறிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லும் போது நம்முடைய கர்த்தருடைய திருத்துவத்தை குறிக்கிறது. அவருடைய 3 தன்மைகளை குறிக்கிறது. ஆபிரகாம் எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னா ஹெசெத், ஹெசெத் என்று சொல்லி சொல்வார்கள் எபிரேய வார்த்தை. ஹெசெத் என்று சொல்லி சொல்லும் போது கைண்ட்னஸ், பிதாவினுடைய இரக்க குணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஈசாக்கை குறித்து சொல்லும் போது கெவுரா அப்படின்றதான எபிரேய வார்த்தை அவருக்கு பயன்படுத்தப்படுகிறது. கெவுராங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா fear and awe of God, கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி குறிக்கிறது. யேசுவாவை குறித்து பார்க்கும்போது அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் யாருக்கு பயந்தவரா இருந்தார்? கர்த்தருடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே அவருக்கு உணவாக இருந்தது. சோ பிதாவுக்கு ஏற்ற காரியங்களை அவர் இந்த உலகத்துல செய்யக்கூடியவராய். கடைசியா யாக்கோபை குறித்து பார்க்கும்போது யாக்கோபுக்கு என்ன பெயர் சொல்லப்படுகிறதுனா எமெட் இல்லைன்னா ட்ரூத் என்று சொல்லியா, ட்ரூத், சத்தியம். யாக்கோபை குறித்து பார்க்கும்போது யாக்கோபுக்கு ஏசாவுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஏசா வெளியில சுற்றி கொண்டிருந்தவரா இருந்தான். ஆனா யாக்கோபு எப்படியா இருந்தான்னா கூடார வாசியா இருந்தான். கூடார வாசி என்று சொல்லி சொல்லும் போது பிப்ளிக்கல் டெர்மினாலஜி, கூடாரத்துக்குள்ள தங்கி இருப்பது என்பது கர்த்தருடைய மறைவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக தங்கி இருப்பது என்று சொல்லியார். சோ யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளாக தங்கி இருக்கும்படியாக தேர்ந்தெடுத்தார். அந்த இடத்துல சொல்லும் போது யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் என்று சொல்லி வேதவாசனம் சொல்லுகிறது. அப்போ எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தை தேர்ந்தெடுக்கிறானோ, வேதத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக தேர்ந்தெடுக்கிறான், அவன் எப்படியா அந்த உலகத்துல வாழ்வான் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் குணசாலியா இருப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த 3 காரியங்களும் நமக்கு 3 விதமான வெளிப்பாடுகளை குறிக்கிறது. மெசியாவை குறித்து 3 விதமான வெளிப்பாடுகள். ஆபிரகாம், நம்முடைய 3 முற்பிதாக்களுமே தேவனுடைய மகிமையை கொண்டு செல்லுகிறதான 3 ரதங்களா இருந்தார்கள். எப்படியா இருந்தாங்க? 3 ரதங்களா இருந்தாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் ஒவ்வொருவருக்கும் மெசியாவை குறித்ததான வெளிப்பாடுகள் இருந்தது. ஆபிரகாமுக்கு மேசியாவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆபிரகாமுக்கு எருசலேமை குறித்ததான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். என்ன வெளிப்பாடு? ஆபிரகாமுக்கு சொல்லும் போது, நீ உன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணு, கொண்டு போய் நான் காப்பிருக்கிற மலையில போய் என்ன பண்ண, பலி செலுத்துற இடத்துல, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ற, தேவதூதன் என்ன பண்ற, தடை செய்து, அப்போ
ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ரே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அங்க காலங்களை கடந்து பார்த்தான். பார்க்கும்போது யாரை பார்க்கிறார் ஆபிரகாம்? யெஷுவாவை பார்க்கிறார். அங்க முட்செடியில தன்னுடைய தலையில முள்ளில சிக்கப்பட்டதான ஒரு ஆடு. அப்ப ஆபிரகாம் காலங்களை கடந்து யாரை பார்க்கிறார்? யெஷுவாவை பார்க்கிறார். யெஷுவா நமக்காக உலகத்திற்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை மீட்கக்கூடியதான யெஷுவாவினுடைய மீட்பின் ஒரு பகுதியை பார்க்கிறார். ஏற்கனவே சொன்னது போல இந்த முற்பதாக்கள் 3 பேரும் இந்த உலகத்துல தேவனுடைய மகிமையை கொண்டு செல்லுகிறதான ஒரு ரதங்களா இருந்தார்கள். மெசியாவினுடைய வெளிப்பாடுகளை உலகத்திற்கு காண்பிக்கக்கூடியவர்களா இருந்தார். அப்போ எருசலேமில இருந்து தான் இந்த கொல்கத்தா மலை இது எல்லாமே பக்கத்துல இருக்கு. சோ இதை குறித்ததான வெளிப்பாடு 3 பேருக்குமே இருக்கு. ஆபிரகாமுக்கும் இருக்கு, ஈசாக்குக்கும் இருக்கு, யாக்கோபுக்கும் இருக்கு. சோ ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு, மெசியாவை குறித்த வெளிப்பாடு எப்படி இருக்குனாக்கா, அவர் தன்னுடைய ஜீவனை உலகத்துக்காக கொடுக்கக்கூடியவர் என்றதான ஒரு வெளிப்பாடு. இதே இடத்துல பார்க்கும்போது ஈசாக்கை குறிச்சு பார்க்கும்போது ரெபெக்காள் வந்து எலியேசர் வந்து ரெபெக்காளை கூட்டிட்டு வர்றாங்க. இதே இடத்துலதான் வராங்க. அப்போ ஈசாக்கை குறிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் சொல்லப்படுகிறது. அவர் வெளியில என்ன பண்றாரா, தியானித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, he was meditating in the field அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஈசாக்கு இருந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த எருசலேம்ல தான் இருந்தார். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது மணவாளன் அங்க இருக்கிறாரு. மணவாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ மணவாளன் மணவாட்டி அந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறாங்க, இணைக்கப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. சோ ஈசாக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவும் இந்த திருச்சபையும் அதே இடத்துல ஒரு நாள் என்ன பண்ணப்பட போகிறது, இணைக்கப்பட போகிறது. எருசலேமில மெசியா வரும்பொழுது திருச்சபையானது மெசியாவோடு கூட அதே இடத்துல என்ன பண்ணப்பட போகிறது, இணைக்கப்பட போகிறது, மெசியாவோடு சேர்த்துக் கொள்ளப்பட போகிறது என்றதான வெளிப்பாடு ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்தவரா இருக்கிறார். மூன்றாவது யாக்கோபை குறித்து பார்க்கும்போது, யாக்கோபுக்கு இதே இடத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது கர்த்தருடைய வீடு என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுகிறது. யாக்கோபு அங்க தலையை சாய்த்து தூங்கும் போது தரிசனத்தில் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சொப்பனத்தை பார்க்கிறாரு. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில என்ன இருக்கு, ஒரு பெரிய ஒரு ஏணி போடப்பட்டிருக்கு. ஏணியில் என்ன பண்றாங்க, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார். பிதாவானவர் மேல இருந்து என்ன பண்றாரு பார்க்கிறார். சோ அப்போ இது கர்த்தருடைய வீடுன்னு சொல்லி எழுச்சி அடுத்த நாள் என்ன பண்றாரு, அந்த இடத்தை பிரதிஷ்டை செய்கிறார். அப்போ இது கர்த்தருடைய வீடுன்னு பார்க்கும்போது இப்ப மெசியாவுடைய செயல்பாடு இங்க என்ன, மூன்றாவது காரியம் எதை வெளிப்படுத்துகிறதுனா, பூமியில கர்த்தருடைய வீட்டை கர்த்தர் என்ன பண்ண போகிறார், ஸ்தாபிக்க போகிறார். 1000 வருடம் இதே உலகத்துல என்ன பண்ண போறார், அவர் அரசாள போகிறார். அவருடைய சிங்காசனம் எங்க இருக்க போகிறது, இதே எருசலேமிலே இருக்க போகிறது. அங்கிருந்து பூமி அனைத்தையும் என்ன பண்ண போகிறார், அவர் ஆட போகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த முற்பதாக்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கும் போது, பைபிள்ல நம்ம தோராவை தியானிக்கும் பொழுது நிறைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். நிறைய திருஷ்டாந்தங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். நடக்க போகிற காரியம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாத காரியங்களை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. முடிவில் நடக்க போகிற காரியங்களை அந்த என்ன பண்றாரு, முன்னாடியே நமக்கு மறைபொருளாக திருஷ்டாந்தமாக அறிவித்து வைத்திருக்கிறார். ஓகே, ஏசா வருகிறார். யாக்கோப என்ன பண்றாரு, யாக்கோபோடு போரிடும்படியாக யாக்கோபை வீழ்த்தும்படியா வராரு. அப்போ யாக்கோப என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்துறாரு, ஒரு திட்டம். அது வந்து அந்த திட்டத்துல 3 பகுதிகள் இருக்குது. 3 பகுதிகள் என்னன்னா, முதல்ல என்ன பண்றாரு, வெகுமதிகள் என்ன பண்றாரு, அரேஞ்ச் பண்றாரு, கிஃப்ட்ஸ் அரேஞ்ச் பண்றாரு. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, அவர் தனித்திருந்து எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு தனித்திருந்து என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். மூன்றாவது காரியம் என்னன்னா, ஏசாவை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக நிற்கிறார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதே பிப்ளிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். ஃபர்ஸ்ட் அவங்களோட போரிட யார் வந்தாலும் சரி என்ன பண்றாங்க, they will try to talk peace, சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக முயற்சி செய்வார்கள்.
ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு பீஸ் பிளான் ஒன்று பண்ணாரு, ஏற்படுத்தினார். ஸோ ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் கூட இருக்கிறதான மற்ற சத்துருக்களோட கூட ஒரு சமாதானமாகும்படியான ஒரு பீஸ் பிளான் பண்ணாரு. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த எல்லா காரியங்களும் கேன்சல் ஆகக்கூடியதான ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டு. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்துதான் முதல்ல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சத்துருக்களுக்கு முதல்ல சமாதானமா பேசுவாங்க. அப்ப சமாதான உடன்படிக்கைக்குள்ள ஒத்து வரலையா, அடுத்தது என்ன பண்ணுவாங்க? ரெண்டாவது காரியம் பிரேயர்ல உட்காருவாங்க, ஜபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வைப்பாங்க. சத்துருக்களை கர்த்தர் நீங்க முன்னாடி இருந்து என்ன பண்ணணும், மடங்கடிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவது காரியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யுத்தத்துக்கு ஆயத்தமாவாங்க. கடைசியாக தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாவார்கள். அவங்களுடைய யுத்தம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய யுத்தத்துல எல்லாருமே போவாங்க. இவங்கதான் சண்டை போடணும்னு கிடையாது. 15 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா 15 16 எனக்கு சரியா தெரியல, எல்லாருமே மிலிட்டரியில என்ன பண்ணணும், ட்ரைனிங் எடுக்கணும். எல்லா வாலிப பிள்ளைங்களும் மிலிட்டரி ட்ரைனிங் எடுக்கணும் 2 years. யுத்தோடு வந்துச்சுன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், கண்டிப்பா போய் தன்னுடைய தேசத்தை காப்பதற்காக அங்கே நிற்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. ஓகே, இதெல்லாம் தாண்டி 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை ஜெபிக்கும் போது யாக்கோபுடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. யாக்கோபுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை யாக்கோபு சொல்லும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, அவர் மெசேஜர்ஸ் அனுப்பிட்டாரு. அந்த மெசேஜர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, சொல்றாங்க, உன்னை எதிர்த்து உன்னுடைய சகோதரன் 400 பேரோடு கூட எதிர்த்து வருகிறாருன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், இது ஷாட்டர்ட். குழந்தை குட்டிகளோடு கூட அவர் என்ன பண்ணுவார், 400 பேரோட சண்டைக்கு வந்தா இந்த குழந்தைங்க ஆடு மாடுகளோட வச்சு சண்டை போட முடியுமா? கண்டிப்பா முடியாது. டெவஸ்டேட்டட். ஆனா அந்த நேரத்துல என்ன பண்றாரு, முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது யாக்கோபு தன்னுடைய ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 10ஆம் வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஹீப்ரூல ஒரு அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டது, கட்டோன்டி அப்படின்றதான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டது. நான் பாத்திரம் இல்ல ஆண்டவரே, நான் தகுதி இல்ல ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நான் தகுதி அல்ல. யோசிச்சு பாருங்க, உங்களை எதிர்த்து ஒரு ராணுவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நானா இருந்தா நான் என்ன திரும்ப பண்ணிருப்பேன், வேகமா போய் ரூம்ல கதவு சாத்திட்டு ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்பேன். உங்களுக்கு பயந்து தானே நான் நடந்தேன், நான் இவ்வளவு பைபிள் வாசினேன், இத்தனை பேருக்கு இப்படி பத்தி சொன்னேன், அப்படி அன்பு சொன்னேன், ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையில தள்ளிட்டீங்க என்னன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துல கேள்வி கேட்டிருப்பேன். நம்மள பதறி போயிருப்போம் இல்லையா? ஒரு ஆபத்துன்னு வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, அந்த நேரத்துல உடனே நம்ம என்ன ஒரு குணாதிசயம் உலகளா மாறிடணும்னா, ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து, ஏன் எனக்கு மட்டும் இந்த காரியத்தை அனுமதிச்சீங்க ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, மற்றவங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு we will start comparing ourselves with others. மற்றவங்களோட கூட நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி கூப்பிட்டு ஆண்டவரை குறை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைகள் அப்படிதான் போயிட்டு, ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி விட்டுட்டீங்க, ஆண்டவர் என்ன மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் மட்டும் ஏன் ஆண்டவர் என்ற ஒரு நிறைய ஒரு கேள்வி. அதை விட பயங்கரமான சூழ்நிலை யாக்கோபு இந்த இடத்துல இருந்தப்போ, யாக்கோபுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? கத்தோச்சி தகுதி எல்லாம். இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில நடத்தி வந்தீங்களே, எல்லா காட்சியும் பின்னாடி நான் பார்க்கும்போது, திருப்பி பார்க்கும்போது தகுதியே இல்லை, வெறும் ஒரு குச்சியை வச்சுதான் இந்த நதியத்தை கடந்து போனேன். ஆனா இப்ப எப்படி வந்திருக்கேன், நான் ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தோட 2 பரிவாரங்களோட நான் என்ன பண்ணிருக்கேன், வந்திருக்கிறேன். இது வரைக்கும் நடத்துனீங்களே, இனிமேல நீங்க என்ன நடத்துவீங்கன்ற அந்த நம்பிக்கை இந்த ஜெபத்துல நம்மளால பார்க்க முடியும். பிள்ளைங்க, நமக்கு ஆண்டவர் உதவி செய்யணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஆண்டவர் இருக்கா? ஆண்டவர் என்ன தண்டிப்பாங்களா? நமக்கு உதவி செய்யலன்னா யாரையா உதவி செய்யல உங்களுக்கு சொல்லிட்டு ஆண்டவர் யாரும் தண்டிப்பாங்களா? கிடையாது.
அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு கிடையாது. நாமெல்லாம் ஏமாத்துறோம். அவர் நமக்கு உதவி செய்யணும்ன்ற நீதியும் நம்மிடத்துல கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தவான்களும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை நாமே சீர்தூக்கி பார்க்கும் போது அவ்வளவு அழுக்கான கதைகளா இருக்கிறது நம்முடைய நீதி. இருப்பினும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம ஒருபோதும் கைவிடுவதில்லை. அழகான ஒரு பாட்டை பாடணும் இல்லையா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார அப்படி சொல்ற. அவர் ஒரு இம்மை பொழுது நம்ம மறந்தாலும் நம்ம உயிரோடு கூட வாழ முடியாது. ஒரே ஒரு செகண்ட் நம்ம அவர் மறந்தா உலகத்துல நம்மால இருக்க முடியும். கொரோனா பீரியட்ல பாக்குறோம் எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலை பாக்குறோம் எத்தனை பேர் நடந்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் நிறைய இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நிற்கிறோம். அதற்கான காரணம் என்ன? அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்கு நம்ம எல்லாம் எந்த விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல. கட்டோன்டி அந்த எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. இந்த ஒரு இருதயம் இருக்குமே, ஆனால் கர்த்தர் இந்த ஒரு இருதயத்தை தான் தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல எதிர்பார்க்கிறார். இதைதான் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம் என்று சொல்லும்போது அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம். இதான் வேதத்துல அநேக இடத்துல ஜீவ பலி என்று சொல்லப்படுகிறது. ஜீவ பலின்னு சொல்லும் போது என்னன்னா, பலி செலுத்திட்டாக்க என்ன ஆயிடும்? அந்த மிருகம் செத்து போயிடும், உயிரோட இருக்காது. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படி அர்ப்பணிக்கணும்னா ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும். பலிபீடத்துலதான் இருக்கு, அது செத்து போன மாதிரி தான் இருக்கணும். ஆனாலும் அது உயிரோட இருக்கும். நம்ம இன்னைக்கு வாழ்கிறோம், ஒவ்வொரு நாளும் உள்ள உலகத்திலே வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையானது உயிருள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் இது நமக்கான வாழ்க்கை அல்ல. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக? அவருக்கான ஒரு வாழ்க்கை. இது வரைக்கும் நான் நடத்துனீங்களா ஆண்டவரே? இது வரைக்கும் என்ன பாதுகாத்தீங்களா ஆண்டவரே? அதற்காக நன்றி ஆண்டவரே. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீர் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமுள்ள தேவனா இருக்கிறீர். எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக. தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லுங்க. நிச்சயமா தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க மாத்திரம் உங்களுடைய வழிகளை சீர்தூக்கி கரெக்டான டிராக்குக்குள்ள தேவனுக்கு நேராக வரும்போது உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்ப அதே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். நிச்சயமா ஒரே ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். 8 பேர் தான். இந்த 8 பேரை காப்பாத்தி முழு உலகத்தையும் ஆண்டவர் பண்ணார், அழிச்சார் இல்லையா? ஒரே ஆபிரகாம் தான், ஒரு மனுஷன் அவருடைய மனதிரும்ப நிமித்தமாக, அவருடைய நீதி நிமித்தமாக ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் என்ன பண்றார்? ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஒரு மனிதனா இருப்போமே, அந்த ஒரே ஒரு மனுஷனா இருப்போமே, அந்த கர்த்தரை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நீதி, அந்த விருப்பம் நமக்குள்ள இருக்குமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எண்ணி கடங்காத ஆசீர்வாதம். தாவீது ஒரே ஒரு மனுஷன் தான், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பான், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். அவர் வாழ்ந்து செத்து போயிட்டாரு. ஆனா மேசியா என்ன பண்றாரு? அதே சந்ததியில வராரு. மேசியா என்னவென்று அழைக்கப்படுகிறார்? தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுறார். தப்பு பண்ணாரு தாவீது, ரைட் தான். அவரும் ஃபிளஷ் அண்ட் பிளட் மனுஷனை போல நிறைய காரியங்கள் சேர்ந்து இருந்தாலும் அவருக்குள்ள இருந்த உண்மை கர்த்தர் மறக்கவில்லை. அதுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்த அந்த தாவீதின் குமார், மேசியாவே தாவீதின் குமாரன் அழைக்கக்கூடிய ஒரு பெயர் கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய காரியம். இன்றைக்கு உண்மையுள்ளவர்களாக நீங்களும் நானும் அவருக்கு முன்னாடி நிற்போமையானா கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனா கர்த்தருக்காக நிக்கிறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கிறோமா என்றுதான் இப்போ கேள்வி. இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது யாக்கோபு, இந்த தோரா பகுதியில பார்க்கும்போது யாக்கோபுக்கும் முகத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. முகம் என்ற வார்த்தைக்கு பனீம் என்று சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? பனீம் என்று சொல்லி அர்த்தம்.
என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா பைபிள்ல. என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா ஃபனீம். என்னுடைய முகம் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். ஆரோனிக் பிளெஸிங் இருக்குல்ல, அதுல என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். அப்போ ஃபனீம் என்று சொல்லும் போது பைபிள்ல கர்த்தருடைய பிரசன்னம் எதோடு கூட கம்பேர் பண்ணப்படுகிறதுனா கர்த்தருடைய முகத்தோடு கூட கம்பேர் பண்ணப்படுகிறது. எங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல முகம் என்று சொல்லி ஒரு காரியம் மென்ஷன் பண்ணப்படுகிறது. 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஏசாவை குறித்து பேசும்போது வாசிங்க 32:21. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ ராத்திரி ஆலயத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைகாரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்து அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தடித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை முன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய உடைசண்டை கொடுத்தார். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் உடைசந்து சுருக்கிற்று. முன்னாடி ஒரு பகுதி வரும், I will appease his face. ஏசாவை குறித்து சொல்லும்போது நான் ஏசாவருடைய முகத்தை என்ன பண்ணுவேன், நான் சமாதானப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லக்கூடியதான ஒரு பகுதி இருக்குன்னு சொல்லிட்டு சரியா தெரியும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்க்கும்போது 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல யாக்கோபு அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார்? பெனியேல். பெனியேல் பெனியேல்னா தேவனுடைய முகம். ஃபனீம் சொல்லும் போது கர்த்தருடைய முகம்னு சொல்லுங்க. ஃபனியேல் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய முகம். சோ அந்த இடத்துல தேவ தூதர்களை பார்த்தது நிமித்தமாக அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ஃபனியேல் அப்படின்னு கர்த்தருடைய முகம் என்று சொல்லி பேர் வைக்கிறார். 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. நான் உன்னுடைய முகத்தை கண்டது தேவ தூதர்களுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த இடத்துல சொல்றாரு. இங்கேயுமே முகம் என்கிறதான ஒரு காரியத்தை அங்க மேற்கோள் காட்டப்படுகிறது. 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின் கானா தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டார். பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டார். எதிரே என்ற இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபனீம் என்ற இடத்தை வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட்டணத்தினுடைய முகத்துல வாசம் பண்ண, அதாவது என்ட்ரன்ஸ்ல வாசம் பண்ணினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சோ இந்த ஃபனீம் என்கிற வார்த்தை இந்த தோரா பகுதியில் அதிக இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதை பார்த்து ஃபனீம் என்ற வார்த்தையே ப்ளூரல் தான். ஃபனீம் அப்படின்னு சொல்லும் போது ஃபேசஸ் என்று சொல்லியாரு, முகங்கள் என்று சொல்லியாரு. நம்ம எல்லாருக்கும் 2 விதமான முகம் இருக்கிறது. நமக்குள்ள ஒரு முகம் இருக்கிறது, நமக்கு வெளியே ஒரு முகம் இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழக்கூடியதான கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். யாக்கோபுக்கும் 2 விதமான ஒரு குணாதிசயம் இருந்தது. உள்ள ஒரு முகம் இருந்தது, வெளியே ஒரு முகம் இருந்தது. யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஆசீர்வதிக்கும்படியா அந்த தேவதூதன் கிட்ட கேட்கிறாரு. அப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக தேவதூதன் என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு, யாக்கோபுன்னு சொல்றாரு. அப்போ இனி யாக்கோபு இல்லாம இஸ்ரவேல் பேரை மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு தேவதூதன், ஆசீர்வதி. இப்ப பேர் மாற்றப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாமா மாத்தினார்.
பெயர் மாற்றுதல் என்பது குணாதிசயம் மாறப்படுகிறதை குறிக்கிறது. பெயர் மாற்றம் என்பது குணாதிசயம் மாறுதலை குறிக்கிறது. இப்ப இந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக யாக்கோபில் இருக்கக்கூடியதான ஒரு சில சின்ன சேஞ்சஸ் என்ன பண்றாரு, செய்யறாரு. குணாதிசயங்களை மாற்றார். அந்த குணாதிசயங்கள் மாறுகிறது நிமித்தமாக யாக்கோபு பெரிய ஒரு விருத்தியை தன்னுடைய எதிர்காலத்திலே காண்கிறவராக. அந்த குணாதிசய மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபனீம், இதெல்லாம் ஆரனிக் பிளஸிங், இதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிற கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நமக்கு வெளியேயும் வாசம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் நமக்கு உள்ளேயே வச்சுக்குவாங்க. மனசுக்குள்ள ஆண்டவர் நினைச்சுக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க மனசுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா கிரியைகளில அது வெளியே வராது. ஆனா யேசுவா என்ன சொல்றாரு, என்னை பின்பற்ற என்ன பண்ணுவோம், தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு பின்னே வர கடவுள் என்றார். அப்போ யேசுவாவை பின்பற்றக்கூடியதான நாம யாரை பிரதிபலிக்கணும்? நம்ம எல்லாருக்கும் என்ன பேர், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேர் இல்லையா, கிறிஸ்துவனுடையவர்கள். பவுல் என்ன சொல்றாரு, imitate me as I imitate Messiah. மெசியாவை நான் இமிட்டேட் பண்றது போல என்ன பார்த்து என்ன பண்ணுங்க, செய்யுங்கப்பா. என்னுடைய செயலை பார்த்து அப்படியே செய்யுங்கன்னா நான் யாரை பிரதிபலிக்கிறேன், மெசியாவை பிரதிபலிக்கிறேன். தைரியமா சொல்றேன். இன்னைக்கு நம்மளால அந்த அளவுக்கு தைரியமா சொல்ல முடியுமா, என்னை பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ணுங்க, நான் ஏன்னா இயேசுவை நான் இமிட்டேட் பண்றேன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளிலே யேசுவாவை காண்பிக்கும்படியாக, நம்முடைய வார்த்தைகளிலே யேசுவாவை காண்பிக்கும்படியாக, அவருடைய முகத்தை, நம்முடைய முகத்தை பார்க்கும்போது ஜனங்க யாரை பார்க்கணும், யேசுவாவை பார்க்கணும். முகம்ன்ற சொல்லும் போது நம்ம இந்த முகத்தை நான் சொல்லவில்லை, நம்முடைய கிரியைகளை. ஒரு மனிதன் சொல்லும் போது டேவிட் அப்படின்னு சொல்லும் போது டேவிட் பார்க்கும் போது என்ன யோசிக்கணும், ஐயோ வந்துட்டான்ப்பா என்னன்ற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. அந்த மனுஷன் மூலமா என்ன பார்க்கணும், கொஞ்சமாவது மெசியா வந்து வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது அப்படிதான், ஒவ்வொரு மூலமாகவும் மெசியாவுடைய முகம் தெரிய வேண்டும். அதுதான் இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய, அவருடைய ஃபனியை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்துல நாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய முகத்தை அவருடைய முக பிரகாசத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவங்க இந்த உலகத்துல இன்னைக்கு வெளியே போறோம்னா நம்மளை ஏன் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நம்மளையே அதிக குற்றம் சொல்றாங்கன்னா நம்மளிடத்துல அதிக சுத்தத்தை எதிர்பார்க்கிறாங்க, நம்ம இடத்துல மேசியாவை ஏதோ ஒரு விதத்துல எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? அதனால்தான் ஏகப்பட்ட குறைகள் நம்ம மேல வருகிறது. ஒரு அழுக்கான ஒரு சட்டையை போட்டுட்டு ரோட்ல போனாக்க என்ன பண்ணுவாங்க, ஏன் சட்டை அழுக்கா இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஃபுல்லா அழுக்கா இருக்கு. மெக்கானிக் கடையில போறோம், சட்டை எப்படி இருக்கு, ஃபுல்லா அழுக்கா இருக்கு. அவன் பார்த்து சொல்றோமே சட்டம் அழுக்கா இருக்குப்பான்னு சொல்றோம்னா இல்ல. ஆனா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போய் ஒரு சின்ன ஒரு கரை இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சட்டையில பாரு ஒரு கரை இருக்கு. இன்றைக்கு அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. இன்றைக்கு நாம மெசியாவை பிரதிபலிக்கிறது நிமித்தமாக நம்ம எல்லா காரியங்களிலும் யேசுவாவினுடைய ஜீவியத்தை, அவருடைய மகிமையை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஓகே, கடைசியா ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி விடுகிறேன். நம்முடைய தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா, and he sent, இல்லையா? wise luck. இங்க இந்த தோரா பகுதியில 3 இடத்துல யாக்கோபு அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. 3 விஷயங்களை அனுப்புகிறார். முதல் இடத்துல என்ன அனுப்புகிறார்னா, he is sending messengers, செய்தியாளர்களை அனுப்புகிறார். ஏசா கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லும்படியாக ஆட்களை அனுப்புகிறார். இரண்டாவது இடத்துல பார்க்கும்போது யாப்போக்குன்றதான அந்த நதிக்கரைக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை ஆடு மாடுகளை அனுப்பிட்டு அந்த கரைக்கு இப்புறம் இவர் இருந்து என்ன பண்றாரு, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவராக காத்துட்டு இருக்கிறவராக. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், ஏசாவுக்கு வெகுமதிகளை அனுப்புகிறார். சோ இந்த 3 அனுப்புகிறார். and he sent 3 வெகுமதிகள் நமக்கு 3 விஷயங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதான விஷயங்களா இருக்கு.
முதலாவது காரியம் கர்த்தர் நமக்கு என்ன அனுப்புகிறார்? இந்த உலகத்துல நம்மை நற்செய்தியாளர்களாக அனுப்புகிறார். நற்செய்தியை உலகத்துல ஷேர் பண்ணும்படியாக அனுப்புகிறார். இஸ்ரவேலுக்கும் கூட கர்த்தர் என்ன பண்றாரு? நியாயாதிபதிகளை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? வேதத்தை குறிச்சு சொன்னாங்க. இஸ்ரவேலே மனம் திரும்பு, வழிகளை சீர்படுத்து அப்படின்ற நற்செய்தியை, சால்வேஷனுடைய மெசேஜ் இவங்க எல்லாருமே கொண்டு போனாங்க. ஆனா எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணாங்க? கொன்று போட்டார்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டது. கடைசியா மேசியாவை என்ன சொல்றது, யெகோவாவை என்ன பண்றாரு? மனு உருவல உலகத்துக்கு வந்து அந்த நற்செய்தியை கொண்டு வராரு. அவரை என்ன பண்றாரு? கொண்டு போகிறார். யெஷுவா என்ன பண்றாரு? 12 பேரை அனுப்புகிறார். and he sent 12 பேருக்கு ஒரு இது கொடுத்து என்ன பண்றாரு? உலகம் முழுசா என்ன பண்ணுங்க, போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அந்த 12 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களே கொண்டு போட்டாங்க. 11 ஆக்சுவலா அவங்களே கொண்டு போட்டாங்க. சோ இன்றைக்கும் நம்மையும் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். உலகத்துல நற்செய்தியை சொல்லும்படியாக. நோவாவை போல நம்ம கொன்று போடுவாங்க, பிசிக்கலா கொன்று போடுறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்மளை என்ன பண்ணுவாங்க? அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்க, நம்ம சொல்ற வார்த்தைகளை உதாசீனப்படுத்துவார்கள் என்று சொல்லி நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த சத்தியத்தை, இந்த குட் நியூஸை, இந்த மெசேஜை கேரி பண்ணி போகக்கூடியதான பாத்திரங்களா இருக்கும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார். சோ நம்ம எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கிறது. இரண்டாவது காரியம் யாக்கோபு என்ன அனுப்புறாருன்னா, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை யாப்போக்குன்ற ரிவரை தாண்டி அனுப்பிட்டு அவர் தனித்திருந்து கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து காத்திருக்கிறார். இரண்டாவது அனுப்பக்கூடியதான் இந்த ஒரு சம்பவம் எதை குறிக்குதுன்னா, இன்றைக்கு நிறைய வேலைகளில் நாம் நிறைய பேரை அனுப்பிவிட்டு கர்த்தருடைய பாதத்துல அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இத பைபிள் நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்னாக்கா, அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக வராங்க. அப்ப மோசே என்ன பண்றாரு? மோசே தான் லீடர். மோசே போய் சண்டை போடல. மோசே என்ன பண்றாரு? அமர்ந்து இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் போருக்கு ஆண்களை அனுப்பிட்டு இவர் என்ன பண்றாரு? கைகளை உயர்த்தி அமர்ந்து இருக்கிறார். கர்த்தருடைய பாத்திரம் அமர்ந்திருக்கிறார். ஒரு இந்த கையை ஒரு ஆரோனும் இந்த கையை ஊருமா பிடிச்சு நிற்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம முன்னாடி அனுப்புறோம். நம்ம பசங்களை முன்னாடி அனுப்புறோம், உலகத்துக்கு போ வாழுன்னு சொல்லிட்டு. அவர்களுக்காக பின்னாடி தங்கி இருந்து நம்ம காத்திருந்து கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்க கூடியதான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக. நம்ம யாரெல்லாம் அனுப்புகிறோம்? சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக அனுப்புறோம்னே வச்சுக்கோங்க. அமர்ந்திருந்து அவர்களுக்காக பின்னாடி ஜெபிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். தகப்பன் தாய்க்கு மாத்திரம் கிடையாது, உங்க எல்லாருக்குமே கூட. யாராவது சொல்றாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க, நான் போறேன், ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாக்கா அவங்களுக்காக சின்ன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமர்ந்து கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர். ஃப்ரெண்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், உங்களுடைய தகப்பன் தாய்க்காக ஜெபம் பண்ணணும். தகப்பன்மார் தாய்மார் முன்னாடி இருந்த ஃப்ரண்ட் லைன்ல நிறைய நமக்காக காரியங்களை செய்கிறார். அவங்களுக்காக நம்ம பின்னாடி இருந்து அமர்ந்திருந்து யாக்கோபு ரிவருக்கு பின்னாடி அமர்ந்திருந்து அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கடமை இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சோ கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஜெபிக்கும்படியாக, ஜெபத்துல ஒருவருக்காக ஒருவர் தாங்கும்படியாக நம்மை அனுப்புகிறவராயிருக்கிறார். மூன்றாவது காரியம், ஏசாவனுடைய கோபத்தை தணிக்கும்படியாக யாக்கோபு என்ன பண்றாரு? வெகுமதிகளை, கிஃப்ட்ஸ் என்ன பண்றாரு? அனுப்புகிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. யெஷுவா சொல்றாரு, லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் போது உங்கள் சந்ததி உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு என்ன பண்ணுங்க? சிநேகிதரை
சம்பாதிங்கள். எக்ஸாக்டா இந்த ஸ்ட்ராட்டஜியை யாக்கோபு செய்யறாரு. தனக்கு கிடைச்ச இந்த உலக பொருட்களை வச்சு என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரனை என்ன பண்றாரு, கோபமா இருக்கிற சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம உலகத்துல வைத்திருப்பதற்கான ரீசன் என்னன்னா, நாம செழித்து நாம என்ன சொல்றது ரொம்ப ஐஸ்வர்யவான்களாய் மாறி நம்ம ப்ராஸ்பர் ஆகும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது. நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் ஆதாயப்படுத்தும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தும்படியாக கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? 3 அனுப்பி இருக்கிறார் என்று சொல்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது, கர்த்தர் நம்மை நற்செய்தியை பகிரும்படியாக அனுப்பி இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய ஒருவருக்காக ஜெபிக்கும்படியாக, ஜெபத்துல அவர்களை அனுப்பிவிட்டு அவர்களுக்காக பின்னாடி அமர்ந்து ஜெபிக்கும்படியாக நம்மை அனுப்பி இருக்கிறார். மூன்றாவது, நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம இடத்துல கொடுத்து நம்மை அனுப்பி இருக்கிறார். நம்ம போகும்போது எதையாவது நம்ம பிடிச்சிட்டு போவோமா? எதுவுமே கிடையாது. நம்ம போட்டிருக்க இந்த அனுப்பியிருக்கிற இந்த சரீரம் கூட நம்ம யாரும் எடுத்துட்டு போக முடியாது. வெறும் நம்ம ஆத்மா மாத்திரம் தான் ஆண்டோட சம்பந்தம். சோ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியமும் நமக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஆசீர்வதிக்க விட மாட்டார். அந்த ஆசீர்வாதங்களின் மூலமாக நம்ம எத்தனை பேரை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமோ, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எத்தனை பேரை கொண்டு வர முடியுமோ அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறவராக. சோ இன்றைக்கு இந்த தோரா பகுதியில வாய்ஸ்லாக் பிரதான தோரா பகுதியில பின்பு அவர் அனுப்பினார் பிரதான தோரா பகுதியில தியானிக்கும் போது இன்றைக்கு யாக்கோபு மாத்திரம் அனுப்பினது கிடையாது. இன்றைக்கு கர்த்தரையும் என்ன பண்றாரு, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார் சொல்லி சொல்லும் போது அதுக்கான ரீசன் ஒண்ணு உண்டு. கர்த்தர் நம்மளை உண்டாக்கினார்னா அதுக்கான ரீசன் உண்டு. இந்த மைக் உண்டாக்குனதுக்கான ரீசன் என்ன? இது எதுக்காக உண்டாக்கினார் ஆண்டவர்? இது நல்லா வெயிட்டா இருக்கு, இது என்ன பண்ணலாம், இதை வச்சு யாராவது நான் அடிக்கலாம். இதை வச்சு என்ன பண்ணலாம், சமையல்ல ஏதாவது இடிக்கணும்னா என்ன பண்ணலாம், இடிக்கலாம் இல்லையா? இதை வச்சு எதுனாலும் செய்யலாம். ஆனா இது உண்டாக்கப்பட்ட பர்பஸ் என்னது? இது உண்டாக்கப்பட்ட காரணம் என்ன? பேசுவதற்காக, என் சத்தத்தை மற்றவர்கள் லவுடா கேட்க முடியாது. இன்றைக்கு அப்படிதான் உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சு கர்த்தர் ஒரு பிளான வச்சிருக்கிறார். நம்ம உண்டாக்கப்படும் போதே தாயின் கருவத்துல உருவாக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம குறிச்சு ஒரு ஸ்பெஷல் பிளான் வச்சிருக்கிறார். ஆனா அந்த பிளானுக்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த பிளானை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், நம்மள பயன்படுத்துறோம். மற்றவங்களை அடிக்கிறதுக்கும் இதை வச்சு மற்ற காரியத்தை இடிக்கிறதுக்குமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நான் சொல்றேன், உங்களுடைய லைஃப் ரொம்ப precious. God has a unique plan towards each and every one of you. ஒவ்வொருத்தர் குறிச்சு தனியா ஸ்பெஷலா கர்த்தர் ஒரு விசேஷித்த பிளான வச்சிருக்கார். Everyone is unique. இந்த மாதிரி சான்ஸே கிடையாது. நம்முடைய கண் இருக்கு இல்லையா, கண்ணுடைய கருவிழி, ஒருவருடைய கருவிழியை போல இன்னொருடைய கருவிழி இருக்கவே இருக்காது. ஈவன் ட்வின்ஸா பிறந்தவங்களுக்கு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கும், they have different in the eyeballs. நம்முடைய கை ரேகை இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தரோட ஒருத்தர் வித்தியாசமானது. உலகத்துல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் there is uniqueness in everything. கர்த்தர் உன்னை விசேஷித்த விதமாக உருவாக்கி இருக்கிறார். அதுக்கான ரீசன் என்னன்னா, கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்பஸை கொடுத்து இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, என்னை எதுக்காக உண்டாக்குகிறாங்க, என்னை குறிச்சு உடைய சித்தம் என்ன அந்த உலகத்துல. மிக முக்கியமாக வாலிப பிள்ளைங்க இந்த காலகட்டத்துல கர்த்தரிடத்துல நீங்க கேட்கக்கூடிய காரியம் என்ன, எதுக்காக, வாட் இஸ் மை பர்பஸ்? இன்றையில இருந்து உங்களுடைய பெரிய பிரேயரா இருக்க போகுது. என்னை குறிச்சு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்க ஆண்டவர், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அதை என்ன பேசுங்க, எனக்கு ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வாலிப பிராயத்துல என்னுடைய பிரைம் பிரேயரா இருந்தது. என்னை குறிச்சு ரிவீல் பண்ணுங்க, என்னுடைய தரிசனம் என்ன, பிற்காலத்துல என்னை குறிச்சு என்ன செய்ய போறீங்க. விடாப்படி ஆண்டவர் இடத்துல ஜெபித்து கர்த்தர் எனக்கு தரிசனங்கள் மூலமா பேசினார், வேத வசனங்கள் மூலமா பேசினார், திடீர்னு யாரோ தீர்க்கதரிசி மூலமா வந்து பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுக்குள்ளேயே கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் உணர முடியும்.
இப்ப எவ்வளவு தாகம் இருக்கிறதோ அவ்வளவு கர்த்தர் உங்களை குறிச்சதான சீக்ரெட்ஸை கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. இன்றைக்கு உலகத்துல உங்களையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். அதுக்கான ரீசன் என்று சொல்லி ஒன்று உண்டு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் கர்த்தருடைய சமூகத்தை வீணும் மல்கேன்னு தகப்பன் எங்கள் ராஜா, இந்த நாளில் இந்த ஓய்வு நாளிலும் கூட மன மகிழ்ச்சி நாளிலும் கூட நாங்கள் அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்ததான கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க வயசுலாக்கின்றதான இந்த ஆண்டவரே பகுதியில் நாம் நிறைய காரியங்களை தியானித்தோம். யாக்கோபனுடைய வாழ்க்கையை குறித்து நிறைய காரியங்களை தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் யாக்கோபை போலத்தான் ஆண்டவரே அப்பா நிறைய விதத்துல சிறுமைப்பட்டவர்கள், நிறைய விதத்துல ஆண்டவரே குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே, we are human beings ஆண்டவரே, with lot of errors Lord. அப்பா எங்களுக்குள்ள நிறைய குறைகள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவரே இந்த குறைகள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு உம்முடைய முகத்தினுடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திலே நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய, உம்முடைய பணிமை இந்த உலகத்திலே காட்டக்கூடியவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. விசேஷமாக இந்த ஷபாத்துல கூடி இருக்கிறதான ஆண்டவரே அப்பா இந்த 7 பேரையுமே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல இந்த கடைசி நாளில அப்பா எரிந்து ஜுவாலிக்கக்கூடியதான அப்பா உங்களுடைய பிரசன்னமாக இருக்க, உங்களுடைய விளக்காக, உங்களுடைய வெளிச்சமாக நாங்கள் இந்த உலகத்துல வாழ, உங்களுடைய வேத வசனத்தை மற்றவர்களுக்கு ஆண்டவரே அப்பா எடுத்து காட்டக்கூடிய எங்களுடைய ஜீவித்தின் மூலமாக, எங்கள் பேச்சின் மூலமாக, எங்களுடைய கிரியின் மூலமாக மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவர். அப்பா அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே அப்பா உடைய ஆண்டவரே வலது கரத்தினால ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. யாக்கோபை நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது, பலிக்கு பெருகும்படியாக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யேசுவா மசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவரே நம்மை எப்பொழுதும் நினைத்திருக்கிற தெய்வம். அதனாலதான் அவருடைய வார்த்தையோட நம்மளோட எப்பொழுதும் பேசிக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின் சத்தியங்களை நமக்கு எப்பொழுதும் அவர் சொல்லிக்கொண்டு அவருடைய பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். வார்த்தைகளை தியானித்தோம், அதன்படி நடந்து வார்த்தைகளை தியானித்து மறுபடியும் ஒவ்வொரு நாளும் தியானித்ததன்படி நடக்கும்படியாக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாக்கோபு தேவனை விடவில்லை. அவர் அந்த மனுஷர் அந்த புருஷனோடு பின்பு அவர் தேவன் என்று அறிந்து ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று யாக்கோபு சொன்னார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன். அப்படிப்பட்டதான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் என்ன மாறும்? யாக்கோபுக்கு தேவன் மீது விசுவாசம் இருந்தது. இருந்தாலும் ஏசா தன்னை கொன்று போடுவார் என்ற பயமும் இருந்தபடி அந்த பயத்தை அவர் மேற்கொள்ளும்படியாக தேவனை பற்றி கொண்டார். அப்ப பற்றி கொள்ளும்படியே தேவன் என்ன செய்தார்? அவரை ஆசீர்வதித்து இஸ்ரவேலே என்று மாற்றினார். ஹல்லேலூயா. நாம தேவனுடைய சமூகத்துல நம்முடைய பலவீனமான காரியங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்துலனா எனக்கு பலவீனமாக இருக்கிறது, என்னையும் பலவானாக மாற்றுங்க, உம்மை பிரதிபலிக்கிறவனாக என்னை மாற்றுங்க என்று இந்த வேலையில நாம் துதிக்க போகிறோம். ஆகவே தேவன் நமக்கு இந்த நாளிலும் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து அவருக்கு நாம் சாட்சிகளாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் சிறு பூச்சியே பயப்படாதே, நான்
வீரில் சிறு கூட்டம் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் யாக்கோபே யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் எங்கள் கூடாரத்தை அழகாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசனை வீசும் சந்தனமரமாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் வார்த்தை உறுதி உள்ளவர். ஹல்லேலூயா. உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன் நீ பரவி போகின்ற ஆறாய் மாறிடுவாய் உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன் நீ பரவி போகின்ற ஆறாய் மாற்றிடுவாய் உன்னை வாசனை வீசும் சந்தனமரமாய் நாட்டுவேன் உன்னை வாசனை வீசும் சந்தனமரமாய் மாற்றுவேன் என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் நம்முடைய முகத்தை வெட்கப்படாமல் வழிநடத்துகிற தேவன். அவரால் நாம் எப்போது மறைக்கப்படாத ஜனமாக இருக்கிறோம். அவருக்குள்ளாக நாம் எப்போதும் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. எங்கள் முகத்தை வெட்கப்படுத்தாத தேவனே. உனது முகம் நீ வெட்கம் ஆவதில்லை உனது முகம்
உமக்கே மகிமை ஆண்டவரே. எங்கள் துதியை நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு எங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீர். இதோ ஆண்டவரே, எத்தனை இந்த நாட்களில எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறார்களோ, நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதித்து அவர்களை விடுதலை செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக. நீரே ஒரே தேவன் என்று அவர்களுக்கு விளங்க பண்ணும்படியான அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும்படியாக யெகோவா மஷியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. உங்களுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் 300 முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம். ஒருவர் மறுபடியும் ஷபாத் ஷலோம் என்று வாழ்த்திக் கொள்ளலாம். சந்தோஷப்படுகிறேன். ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம்.